மடத்தினுடைய 21வது அதிபராக விளங்குகின்ற காசிவாசி முத்துக்குமார் சாமி தம்பிரான் அவர்கள் மாலை பொழுது 7:55 மணிக்கு சிவலோகம் பதவி முத்தி சேர்ந்தார் என்கின்ற ஒரு துயரமான செய்தி கேள்வியுற்று துயருற்றோம். தர்மியாதீனத்தினுடைய முதன்மை சீடராக விளங்குகின்றவர்கள் 4வது சன்னிதான காலத்தில் குமரகுருபரரை வடநாட்டிற்கு அனுப்பி சமய போரையை நிலைநிறுத்தியதற்கு காரணமாக விளங்கிய குமரகுருபருடைய வழியிலே அந்த திருமணம் காசியில் தோன்றி பின்னர் தர்மியாதீன மகா சன்னிதானங்களின் உத்தரவின் பேரில் இங்கே திருப்பனந்தாளில் ஸ்தாபிக்கப்பட்டது. 50 ஆண்டு காலத்திற்கு மேலாக அவர்கள் இளவரசாகவும் அதிபராகவும் இருந்து சமய உலகில் மிகப்பெரிய பணியாற்றியவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற ஆதீனங்களில் வயது மூப்பு உடையவர் அவராகத்தான். பழக்க வழக்கங்களிலேயும் சம்பிரதாயங்களிலேயும் குருபக்தியிலேயும் சிறந்து விளங்கியவர்கள். அவர்கள் நம்மை துறவு நிலைக்கு ஆற்றுப்படுத்தி மகா சன்னிதானம் அவர்களிடம் துறவு மேற்கொள்ள வைத்தவர்கள். நம்மை முதுகலை எண்ணெய் படிக்க வைத்து இளமுனைவர் பட்டமும் முதலாவதாக திருமணத்து தம்பிரான்கள் பல்கலைக்கழகத்தில் பயில வேண்டும் என்று படிக்க வைத்து அதே கல்லூரியில் நம்மை பேராசிரியராகவும் திருமணத்தினுடைய பொறுப்பை 3 மாதத்திற்குள் எனக்கு கார்வார் என்கின்ற மிகப்பெரிய இளவரசு என்பவர்களை விட மேலான பதவி அந்த கார்வார் பதவி என்பது, அதையும் கொடுத்து அவர்கள் அழகு பார்த்தவர்கள். 12 திருமுறைகளை பல்லாயிரக்கணக்கான பதிப்புகளாக மிக குறைந்த விலையில் வெளியிட்டவர்கள் காசி திருமணம் மட்டும்தான். அதே போன்று பல நூல்களையும் வெளியிட்டு அறக்கட்டளை மடம் என்றே அதை சொல்லுவார்கள். காசி திருமணத்தை காசி முதல் ராமேஸ்வரம் வரை அத்தனை இடங்களிலேயும் காசி மடத்தினுடைய அறக்கட்டளை இல்லாத இடங்களே இருக்காது என்கின்ற அளவில் பல அறக்கட்டளைகளை நிறுவியவர்கள். சமீப காலமாக அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த போது சென்னையிலேயும் கங்கை கொண்ட சோழபுரம் சென்று மீண்டும் பனசி மடத்திலேயும் சென்று அவரை ஆசி வழங்கி வந்தோம். ஆனாலும் அவருடைய முதுமையின் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மிடம் சொல்லி இப்போது இருக்கின்ற இளவரசர் நியமனம் செய்ய வேண்டும், தீட்சை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அவர்களுக்கு தீட்சை செய்து இவரை ஆற்றுப்படுத்தி அவருக்கு இளவரசாக சின்ன தம்பிரானாக அனுப்பியிருந்தோம். அவர்களுடைய மறைவு என்பது மிகப்பெரிய துயரம். காரணம், அன்னதானம் பல கோயில்கள், திருமடங்கள், தலங்கள் எல்லா இடங்களிலையும் வைத்தவர்கள். சிறுவயது முதலாக நம்முடைய தர்மியாதீனத்தில் கிளர்க்காக பணியாற்றியவர்கள். அவர்களை 26வது மகா சன்னிதானம்தான் அவர்களை ஆற்றுப்படுத்தி காஷாயம் வாங்க வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து சீர்காழி கட்டளையிலே அவர்கள் இருக்கின்ற போதுதான் அங்கிருந்து தான் அவர்கள் காசி திருமணத்திற்கு இளவரசாக சென்றார்கள். இன்றைக்கு இதே இடத்தில் காசி நாம் சீர்காழி பதியில் இருக்கின்ற போது அவருடைய பரிபூர்ண செய்தி கிடைத்தது. அதோடு இன்றைக்கு காசி கலம்பகம் என்ற அவருடைய குமரகுருபரர் ஆகிய நூலை வெளியிடுகின்றோம், இங்கே படைத்தோம். 2ம் ஒரே நிலையிலிருந்து அந்த நேரத்தில் தான் நான் அவரை பற்றி பேசிக்கொண்டிருந்தேன். நம்முடைய மணி விழாவுக்கு அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பியிருந்தார்கள்.
அதை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற போதே அந்த செய்தி வருகிறது. இப்படி ஒரு அதன் போன்ற மதுரையாதினமும் ஒட்டிதான் இந்த சீர்காழிப்பதியில் சட்டநாதரை தரிசனம் செய்து கொண்டிருந்த போதுதான் அவரும் பரிபூர்ணமாயிருந்தார்கள். அவருடைய பேரும் சட்டநாத தம்பிரான் தான் நம்ம தர்மயாதினத்தில் இங்கே பணியாற்றியவர்கள். இப்படி ஏதோ ஒரு தொடர்பு இந்த சீர்காழி பைரவருடைய சன்னியில் ஒரு தொடர்பு இருந்தது. அந்த வகையில் அவர்களுடைய ஆன்மா நாளை மதியம் 12 மணிக்கு மேலாக அங்கு சமாதி செய்யப்படுகிறது. அதற்காக தர்மயாதினத்துள்ள அனைத்து திருக்கூட்ட தம்பிரான்களையும் அனுப்பியிருக்கின்றோம். வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் காரியஸ்தர்கள் மூலமாக சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆன்மா முக்தி பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, சைவ உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகவும் சமய உலகில் அவர் ஆற்றிய பணிகள் என்றைக்கும் நிலைத்து நிற்பதாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலம் அவர் மடத்தில் இருந்தவர்கள், அதிகமாக பதவியில் இருந்தவர்களில் அவர் 71ஆம் ஆண்டு அவர்கள் இளவரசாகவே நியமனம் பெற்றவர்கள். அப்படி மகா சன்னிதானத்தினுடைய குருவர்களும் சொக்கநாத பெருமானுடைய திருவர்களும் காசிவாசியனுடைய ஆன்மாவுக்கு இலைப்பாறுவதற்காக எல்லாம் உள்ள செந்தனம் சொக்கன் திருவள்ளுவை சிந்தித்து அமைதி வருகின்றனர்.